ஜெபிக்க கடந்து செல்வோம். இந்த ஒன்று யோவான் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள், ஆயிரக்கணக்கான காரியங்கள் உள்ள போக போக நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சொல்றேன். அதுல சொல்லப்பட்ட காரியம் ஒன்று, கிறிஸ்துவை குறித்து, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை குறித்து ஆணித்தரமான காரியங்களை அங்கே சொல்லுகிறது. இரண்டாவதாக சகோதர சிநேகத்தை குறித்தது அங்கே சொல்லுகிறது. மூன்றாவதாக விசுவாசத்தை குறித்தது அங்கே சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, ரைட். என்னென்ன சொல்லுது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறது. மறுபடியும் அதை வலியுறுத்த ஒருபடி அதிகமாக போய் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறவன் அவனுடைய ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும், அல்லது அவனுடைய அந்தி கிறிஸ்து என்று என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சகோதர சிநேகத்தை குறித்து சொல்லுகிறது. மூன்றாவதாக விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது. சோ நம்ம விசுவாசம் அப்படியே நம்ம கீழே வரலாம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது.